இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனின் சந்நிதியில் நிலைக்கும் சமாதானமும் பாதுகாப்பும். வசனம் சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனம் நான் டிபிடி தமிழில் படிக்கிறேன். எருசலேமே, உன் மதில்களுக்குள் குடியிருக்கிறவர்களுக்கு சமாதானமும் உன் அரண்மனைகள் தோறும் செழிப்பும் உண்டாவதாக. இந்த இடத்துல உன் மதில்களுக்குள் குடியிருக்கிறவர்களுக்கு சமாதானமும். அப்போ மதில்கள் அப்படின்ற போது ஒரு பாதுகாப்பு இல்லையா? அப்போ நம்ம வீட்டை சுற்றி அந்த எல்லை இல்லை, இந்த வீட்டை சுற்றிலும் பாருங்க தெய்வீக ஒரு பாதுகாப்பு சூழ்ந்து இருக்கிறது. அதில் குடியிருக்கிற நமக்கு தெய்வ சமாதானமும் நிரம்பி இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள அரண்மனைகள் தோறும் செழிப்பும் உண்டாவதாக என்று பார்க்கிறோம். அப்போ எங்கே சமாதானம் நிறைந்திருக்கிறதோ அங்கே சுகமும் செழிப்பும் பாதுகாப்பும் நிறைந்திருக்கிறது. இந்த சமாதானம் நம்ம தேவனிடமிருந்து வருகிறது. பாருங்களேன், ஏசாயா 9:6 பார்க்குறோம்ல, அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறாரு. அவருடைய மரணமோ மற்றும் உயிர்த்தெழுதலின் அந்த ரட்சிக்கும் வல்லமை நாம் தேவனுடன் சமாதானம் கொண்டிருக்க பாருங்க, அவருடன் ஒப்புரவா இருக்க எப்படி அது வழி வகுக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மூலம் நம்ம வாழ்வில் தேவனுடைய சமாதானம் நிலைத்திருக்க நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே நம்ம பார்க்குறோம்ல, நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்கிறாருப்பாங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போது அவருடைய சமாதானம் நமக்கு நிலைத்திருக்கும் பொழுது, நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த உள்ளான சமாதானத்தினால் நம்ம நிரம்ப முடியும். பாருங்க, கொலோசியர் 3:15 இருக்கும் பாருங்களேன், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. அப்போது அந்த தெய்வ சமாதானம் நம்ம மதில்களுக்குள் நம்ம குடியிருக்கிற நமக்குள் அது இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம அரண்மனைகள், நம்ம வீடுகள், நம்ம சபைகள், நம்ம சரீரம் எல்லாம் சுகமாகவும் செழிப்பாகவும் பாதுகாக்கவும் படும். பாருங்க, அப்போது நம்ம வீடுகளில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். வீடுகளில் எந்த நிலையில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து அதை ஜெபிக்கும் பொழுது, அதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாடும் பொழுது பாருங்க, நம்ம அந்த சமாதானம், நம்மளால் அந்த சமாதானத்தை தனியாக பெற முடியாது. அதை நம்ம தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இனி நான் எதுவும் செய்வது இல்லை, அவர் செய்து முடித்த காரியத்தையும் அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே என் கண்ணை நான் பதிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். நான் சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து என்னை வழி நடத்துவார். பாருங்களேன், வீடுகளில் சமாதானம் இல்லைன்னா காட்ஸ் ப்ரெசன்ஸை உணரவே முடியாது. காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கும் பொழுது தான் பாருங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு, சுகம், பேலன்ஸ், செழிப்பு எல்லாமே அதில் அடங்கியிருக்குது. அப்போது நம்ம சரீரத்தில் ஏதாவது சுகத்துக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, முதல்ல நம்ம இருதயம், நம்ம வீடு, நம்ம பிள்ளைகள், குடும்பம், சபையில் சமாதானம் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். பாருங்க, நம்ம சரீரம் நம்ம ஆவியோட ஆத்மாவோட கனெக்ட் ஆகிருக்குது. அப்போது நம்ம அந்த ஆத்மா சமாதானத்துடன் இருக்கும் பொழுது தேவனுடைய ப்ரெசன்ஸ் அதை உணரும். தேவனுடைய சமாதானத்தையே நம்ம உணரும் பொழுது பாருங்கள், சீஷருக்கு அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம நடத்துகிற காரியங்கள், நிர்வாக காரியங்கள், நம்ம வாழ்வாதாரங்கள் இல்லை எதிர்காலம் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும், சுகித்திருக்கும், பலத்திருக்கும். நம்ம வீடுகளில் அழகான பொருட்கள் வாங்கி வைக்கிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம், நல்லா அதை டெக்கரேட் பண்ணுகிறோம் இல்லை, ஆனால் அதிலெல்லாம் பெரிய சமாதானத்தை நம்ம பார்க்க முடியாது. பாருங்கள், சுத்தமாக இருக்குது நல்லது தான், ஆனால் அதனால் எனக்கு வீட்டில் சமாதானம் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அந்த பீஸ் எங்கே வரும்னா, தேவனுடைய சந்நிதியில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில், தேவனோடு நம்ம இணைந்திருக்கும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது பாருங்கள், அவரோட நேரம் செலவழிக்கும் பொழுது இல்லை பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருக்கும், செழிப்பு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும்.
நம்மளே இதை தேடி நம்ம போவேணாம், அதெல்லாம் நம்மளை தேடியே வரும் பாருங்க. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை. நம்ம வீடுகளில் என்ன இருக்குது? சமாதானமும் நம்ம அரண்மனைகளுக்கு சுகமும் இருப்பதாக. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலவேளையில் நாங்கள் தியானித்தது போல உம்முடைய சந்நிதியில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி, அதை நாடும்படி எங்களை விட்டு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வீடுகளுக்குள்ள சமாதானம், எங்கள் எல்லைகளை சுற்றில ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு, எங்கள் வீடுகளுக்குள்ள, எங்கள் அரண்மனைகளுக்குள்ள ஒரு சுகம், செழிப்பு வந்து சேருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முதலாவது எங்கள் வீடுகளில் நாங்கள் சமாதானமாய், ஆண்டவரே சந்தோஷமாய், தேவனுடைய சமாதானத்தை பெற்று நாங்கள் வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.